ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸில் பல்வேறு சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7.7% கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் இருக்குது, நீங்கள் மினிமம் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ லிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் லிமிட்டட் பண்ணலாம், எவ்வளோ நாள் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதற்கு வந்து நீங்கள் 5 வருடம் கழித்து தான் நீங்கள் எடுக்க முடியும். இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கனாக்கா ரிட்டனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணி உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700 ரூபாய் வருது. இப்போ 10,700 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போமே, 11,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இந்த 11,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000 ரூபாய் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு, 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்குன்னா மொத்தம் 11,000 ரூபாய் இருக்குது. அப்போ அடுத்த 6 மாதத்துக்கு 11,000க்கு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்போ 16,000, அப்புறம் நெக்ஸ்ட்டு 6 மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1,100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 5 வருடம் கழிச்சு ஒரு லம்பான அமௌண்ட்டு கிடைக்கும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கனாக்கா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல எனக்கு எமர்ஜென்சி, இப்போ எனக்கு 3 வருஷம் முடிஞ்சிச்சு, 4வது வருஷத்தில் என்னால் முடியல, எனக்கு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அது எடுக்க முடியாது. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, லோன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8%லேருந்து 6.5% சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஒரு விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் போடுற அமௌண்ட்டு எந்த ஒரு விதத்துலையும் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் இதற்கு லோனும் வாங்கி கொள்ள முடியும். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்றதை பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி அண்ட் செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஒரு கவர்மெண்ட்டால் நடத்துகிறது. இந்திய சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்திய சிட்டிசன் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் மட்டும்தான் அப்ளை பண்ணால். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் அக்கௌண்ட் அலோடு மேக்ஸ் 3 நம்பர்ஸ் வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்யூர் தேவைப்படுதுனாக்கா என்எஸ்எஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் டியூலி ஃபீல்டு சைன்டு அண்ட் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபு. இது வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஃபோட்டோகிராஃப் கேட்பாங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரிஜினல் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், யூட்டிலிட்டி பில் எதனா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு கூட கொடுக்கலாம் என்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் டோட்டல் பீரியட் ஆஃப் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணும், எத்தனை வருஷம் வேணாலும் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட் எவ்வளோ சார் இருக்கும்? ஒரு 1000 ரூபாய் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் நோ லிமிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கு. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.7 சொல்லியிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்க, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. இதற்கான டேக்ஸ் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1,50,000க்கு வந்து ATCக்கான நோ டிடிஎஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸர் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் டிடக்ஷன் கிடையாது. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிட் ஆல் ஓவர் இந்தியா, நாமினி ஃபெசிலிட்டி அவைலபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாமினி நீங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நாமினி க்ரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் இறந்துட்டீங்க, அது வந்து நாமினிக்கு டைரெக்டாக போய் சேர்ந்துருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்க நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமு. இந்த ஸ்கீமுக்கு நம்ம 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், அது எவ்வளோ 5 வருஷம் பொறுத்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்றதை டீட்டெயிலாக பார்க்கலாங்க. கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்சி கால்குலேட்டர், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் கொடுத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் வந்து நான் க்ரோ ஆப்பில் மூலமாக கால்குலேட் பண்ணேன். என்எஸ்சி கால்குலேட்டரில் நான் மினிமம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன். மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸட் ரேட்டில் இப்போ கொடுத்துட்டு 7.7. இந்த ஏப்ரல் மாதம் இதுக்கான சேஞ்சஸுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாகத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் ஆஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸ், மினிமம் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா 449 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,449 449 ரூபா கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு நான் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். 1,00,000க்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ரூ. 44,900 இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்க. அது பேஸ் பண்ணி ரூ. 1,44,903 உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். ரூ. 1,45,000 கிட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ரூ. 45,000 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அதுவே நான் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் 5 வருஷத்தில். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரூ. 10,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 5 வருஷம் மொத்தம் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரூ. 4,49,034 கிடைக்கும். அதுவே ரூ. 14,49,034 கிடைக்கும். அதுவே எனக்கு நான் ரூ. 20,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சார், எனக்கு எவ்வளோ சார் கிடைக்கும்? நான் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 28,98,068 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 8,98,068 உங்களுக்கு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ரூ. 9,00,000 இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணினே வருது. இல்லை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 7.2% இருந்து இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா 7.7% இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு. 20 லட்சத்துக்கு 8,99,000 கிட்ட உங்களுக்கு லாபம் கிடைக்குது. 5 வருஷம் நீங்கள் போட்டுட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா போதும். 5 வருடம் முடிந்த பிறகு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 8 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 1,50,000 வரைக்கும் அதாவது எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்க ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.